விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான் உங்க ஜாதகத்துல பலமாவே இருக்காரு. பெண் போலீஸ்கள், காவல்துறையினர் இதுல தான் நீங்க நிறையவே இருப்பீங்க. ஏன்னா வெறி, கோபம். இந்த ஜென்மத்திலேயே இப்பயே கஷ்டப்பட்ட ஜாதகம், இஷ்டப்பட்ட ஜாதகம், நஷ்டப்பட்ட ஜாதகமும் கூட. ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய தருணம் உங்களுடைய இளமை பருவம் தான். படிச்சு பெரிய ஆளாகக்கூடிய ஒரு தருணங்கள்ல கொண்டு போவீங்க. ஆனா இந்த காதல்னு சொல்லக்கூடிய மோகத்துல 21 வயசுக்குள்ளே உங்க வாழ்க்கையை நீங்களே இழந்திருக்கீங்க. பொதுவாகவே உச்ச நிலைமைக்கு போகக்கூடிய தருணம்லாம் உங்க ஜாதகத்துல உண்டு. விருச்சிக ராசிக்காரங்க கோபத்துக்கு அதிபதியானவங்க, குணமுள்ள ஒரு ஜாதகமும் கூட. ஏமாற்றங்கள், தடுமாற்றங்கள் இருந்திருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம்லாம் உங்க ஜாதகத்துல உண்டு. எதையுமே வந்து பாருன்னு சொல்லுவீங்க, எதுக்கும் அடிபணிய மாட்டீங்க. அதிகாரத்தோரன் இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் உங்க ஜாதகத்துல உண்டு. உங்க ராசிக்கு பக்கத்துல துலாம் ராசி, பக்கத்துல தனுசு ராசி, கம்பீரமான ஒரு ராசி. உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு. அற்புதமான ஒரு பிள்ளைங்க, ஆணா பிறக்க வேண்டியவங்க விருச்சிக ராசிக்காரங்க பொண்ணா பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய தருணம் உண்டு. நீங்க தான் உங்க முன்னோரெல்லாம் நினைக்கணும். ஏன்னா கர்மகாரகன் சனி பகவான் உங்க ஜாதகத்துல இருக்கிறதுனால கர்ம பலனை அனுபவிக்க பிறந்தவங்க தான் நீங்க. அதுல எதுவும் எந்த இடையூறும் வரக்கூடாது, மாற்றமே ஏற்படணும். சிவாய் நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி, கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுடைய வாழ்க்கையின் மறுபக்க ரகசியமும் உங்க வாழ்க்கை வரலாறும் இப்ப சொல்ல போறேன். தெளிவா கேட்டுக்குங்க. பெண்களுடைய தன்மை, குணாதிசைகள், உங்க வாழ்க்கை வயசு ஒரு 15 இயர்ஸ்க்கு 30, 45, 55 வயசு வரைக்கும் நீங்க என்னென்ன பிரச்சனைகள்ல வரப்போறீங்க, எப்ப யோகம் வரப்போகுது, என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போறீங்க கேட்கறத எல்லாம் தெளிவா சொல்றேன். இந்த பதிவு பெண்களுக்கு மட்டும்தான் இல்ல, பெண்களுடைய ஜாதகத்துடைய தன்மை, தெளிவான வழிபாடுகளும் சொல்லுவேன். அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க பெண்கள், மேஷம் முதல் மீன ராசி உள்ள பெண்கள் யோகங்கள் அடைஞ்சு தெளிவான வாழ்க்கை தத்துவத்தை தெரிஞ்சுக்குவாங்க. சிவாய நம. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். 3 நட்சத்திர பாதங்கள் உங்க ஜாதகத்துல பலமா இருக்கு. விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். அப்ப குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான் உங்க ஜாதகத்துல பலமாவே இருக்காரு. குழந்தை நட்சத்திரங்களா இருக்காங்க பாத்தீங்களா சினிமால, அவங்க நீங்க தான். படிச்சு பெரிய ஆளா லா படிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க நீங்க தான். போலீஸுக்கு இருக்காங்க பாத்தீங்களா, பெண் போலீஸ்கள், காவல்துறையினர் இதுல தான் நீங்க நிறையவே இருப்பீங்க. ஏன்னா வெறி, கோபம், செவ்வாய் பலமா இருக்கும், நிலம்பலங்கள் இருக்கும், அதெல்லாம் கணக்கு தெரியாது. தான் படிச்சு தான் பிள்ளைங்க தான் தாய் தகப்பனுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்களுடையது. ஆன்மீக ஈடுபாடு, ஆன்மீக தோரணைகள் உடையக்கூடிய ஜாதகமும் நீங்க தான். உங்களுக்கும் மறுஜென்மத்துக்கும் கிடையாதுங்க. இந்த ஜென்மத்திலேயே இப்பயே கஷ்டப்பட்ட ஜாதகம், இஷ்டப்பட்ட ஜாதகம், நஷ்டப்பட்ட ஜாதகமும் கூட. ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய தருணம் உங்களுடைய இளமை பருவம் தான், டீனேஜ் தான். இந்த டீனேஜை நீங்க பீட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்க வாழ்க்கை உச்ச நிலைமையில அடைஞ்சிரும். அப்ப அந்த 19 வயசுன்னு கேட்கறது ஒரு 23 வயசுக்குள்ளேயே நீங்க இடையூறுல அடைவீங்க, இன்னலை அடைவீங்க, துன்பத்தை அடைவீங்க, துயரத்தை அடைவீங்க. மண்ணு கூட உங்களுக்கு விரயம்தான், போட்டிருக்கிற பொண்ணு கூட விரயம்தான். உங்களை கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு படிக்க வைப்பாங்க உங்க தாய் தகப்ப. படிச்சு பெரிய ஆளாகக்கூடிய ஒரு தருணங்கள்ல கொண்டு போவீங்க. ஆனா இந்த காதல்னு சொல்லக்கூடிய மோகத்துல 21 வயசுக்குள்ளே உங்க வாழ்க்கையை நீங்களே இழந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன நஷ்டங்கதி தான். தான் குடும்பம், தான் கணவர், தான் பிள்ளைங்களை வச்சு வாழ்றதுக்குன்னே உங்க வாழ்க்கையை பாதி ஓட்டிடுவீங்க. இப்படி வரக்கூடிய ஒரு தருணங்களும் உண்டு. கவனமா நீங்க இருக்கணும். யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் யாருன்னா அது விருச்சிக ராசி தான். ஏன்னா பூமிக்காரகன் செவ்வாய் சொல்லக்கூடிய முருக கடவுள் பலமா இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல உங்க ஜாதகம் யோகத்தை இனிமே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நேரம் உண்டு. நீங்க வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் முருகன், வடபழனி முருகன்.
விருச்சக ராசியில் குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்கள இருந்தால் உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து இந்த ஜாதகத்தோடைய தன்மையை சொல்லுங்கள், ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு பக்குவம் பண்ணிட்டு தான் நீங்கள் எதுவுமே பண்ணணும். இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாகவே உச்ச நிலைமைக்கு போகக்கூடிய தருணம்லாம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. விருச்சிக ராசிக்காரங்க கோபத்துக்கு அதிபதியானவங்க, குணமுள்ள ஒரு ஜாதகமும் கூட. மண்ணும் பொன்னாகும் மகேஸ்வரனை போல வாழக்கூடிய நேரம் உண்டு. ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள் இருந்திருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம்லாம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. எதையுமே வந்து பாருன்னு சொல்லுவீங்க, எதுக்கும் அடிபணிய மாட்டீங்க. அதிகாரத்தோரன் இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. உங்கள் ராசிக்கு பக்கத்தில் துலாம் ராசி, பக்கத்தில் தனுசு ராசி, கம்பீரமான ஒரு ராசி. உட்கார்ந்த இடத்துலேருந்தே வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு. தெளிவான அமைப்பு வரக்கூடிய நேரம் உண்டு. கவலைப்படக்கூடாது. மாற்றமே ஏற்படும். தான் குடும்பத்துக்காக அடிபணிஞ்சு ஒட்டுணர்ந்து வளர்ந்துட்டு போங்க. கணவன் மனைவியுடைய பின்னி பிணைந்து ஒற்றுமையோட ஒற்றுமைத்தன்மையோட வாழ்ந்து வந்தா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனி வருங்காலங்கள் நஷ்டமே ஆகாதுங்க, கஷ்டமே வராது. லைஃபோடைய ஸ்டைலை ரசித்து ருசித்து வாழ்ந்து தெளிவான அமைப்பில் வாழணும்னு சொல்லக்கூடிய எண்ணத்தை நீங்கள் உண்டு பண்ணிக்கிங்க. நேரங்காலங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் யோகம் இருக்குது. எந்த சட்ட சிக்கல்களையும் எதுலேயும் மாட்டிக்காதீங்க. எதுலையுமே மூக்கு நுழைச்சிக்கிட்டு நீங்கள் முன் உதாரணமாக இருக்காதீங்க. ஏன்னா கோபத்துக்கு அதிபதியானவங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும். குணமுள்ளவாதிகளாக இருப்பீங்க. பெண்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா கம்பீரமாக இருப்பீங்க. அடிபணிஞ்சே வாழ மாட்டீங்க. அதிகார தோரணையாக தான் இருப்பீங்க. படித்த ஜாதகம், அற்புதமான ஒரு பிள்ளைங்க. ஆணா பிறக்க வேண்டியவங்க விருச்சிக ராசிக்காரங்க ஒன்றா பிறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தருணம் உண்டு. நீங்கள் தான் உங்கள் முன்னோரெல்லாம் நினைக்கணும், உங்கள் குலதெய்வத்தை நினைக்கணும். ஏன்னா கர்மகாரகன் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதுனால கர்ம பலனை அனுபவிக்க பிறந்தவங்க தான் நீங்கள். அதில் எதுவும் எந்த இடையூறும் வரக்கூடாது. மாற்றமே ஏற்படணும். விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லு ஒரு அமைப்புக்கு தெளிவாக இருப்பீங்க. மறுசொல் இருக்காது. நம்ம சொல்கிறது கரெக்டாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரியான வழிமுறைகளை பண்ணுவீங்க. ஏமாற்றம் மட்டும் ஆயிடாதீங்கம்மா. ஏமாற்றம் ஆயிட்டாவே உங்கள் வாழ்க்கையே ஜீரோ தான். தாய் தகப்பன் பேச்சை கேட்டு தெளிவான அமைப்பில் வாழ்ந்துக்கிட்டு வந்தால் ஒரு குறையும் கிடையாது. ஞானம் கிடைக்கும், தெய்வ பலன் கிடைக்கும். அடிக்கடி அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. டைம் கிடைச்சா எம்பெருமான் வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறை இல்லாமல் சுபிக்ஷம் கிடைக்கட்டும். சிவாய நம. எல்லாம் நிறைவாகட்டும். சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி, கேஜிஎஃப். என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, என்னை பார்க்க என் வீட்டுக்கு வரணுன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு போட்டிங்கன்னா என்னுடைய வீட்டு ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிட்டு வாங்க. வரும்போது 3 எலுமிச்சம்பழம், 15 ரூபா வெத்தலை, 10 ரூபா களிப்பாக்கு, ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் தான். வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன குறை, நடந்தது நடந்துக்கிட்டு இருக்கிறது நடக்க போகிற எம்பெருமான் அருளால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். சிவாய நம.